தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே கேட்டு நினைவுகூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடைந்து அவருடைய கண்களை தட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை யாருக்கு சிருஷ்டியானார் சொல்லி என்று அவரை கேட்டது மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். உயிர் காலமான பொழுது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, எப்பவுமே நம்ம பேதுரு ஆண்டவர் மறுதலிக்கிறத தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடும்னு நினைக்கிறேன். அந்த சேவல் கூவிற்று. ஃபர்ஸ்ட் ஜீசஸ் எந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இருந்தாங்க நம்ம பார்ப்போம். நம்ம ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க. நம்ம பாவங்களுக்காக நம்ம ஆண்டவர் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட ஏசப்பாக்கு ஒரு சேவல் கூவ போது தெரியுது. ஏன்னா அது கூவின அடுத்த செகண்ட் ஆண்டவர் நேரா பேதுருவை திரும்பி பாக்குறாங்க. சேவலை படைச்சதும் நம்ம ஆண்டவர் தான், பேதுருவை படைச்சதும் ஆண்டவர் தான். பேதுரு அடுத்தது என்ன பண்ண போறாரோ வாழ்க்கையில ஆண்டவருக்கு தெரியும். அதே மாதிரி அந்த வெறும் அந்த சேவல் என்ன பண்ண போகுதுன்னு கூட ஆண்டவருக்கு தெரியும். அந்த சேவல் இப்போ கூவ போகுதுன்னு. வெறும் ஒரு சேவல் கூவ போறது அறிந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு அறிந்திருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா நம்ம ஆண்டவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்கலாம், என் துன்பங்கள்லாம் ஆண்டவர் அறிந்திருக்காரு. ஒரு சேவல் அறிந்த ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக அறிந்திருக்கிறாங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சீடர்கள் இயேசுவிடம், நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறீர்னு சொல்றாங்க. நம்மளும் இன்னைக்கு ஏசுப்பா நம்மளோட துன்பங்க, நம்ம கஷ்டங்க, நம்ம சோதனைங்க, நம்ம ஆசைங்க எல்லாவற்றையும் ஏசப்பா அறிந்திருக்கிறார்கள். ஏசப்பா அறிந்தில்லாம இல்லை. நீங்க யோசிக்கலாம் உங்க லைஃப்ல என்னையோட யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, சங்கீதத்துல தாவீது சொல்றாங்க, அதாச்சும் என் எண்ணங்களை தூரத்தில் இருந்தே உணர்கிறீர். நம்ம என்ன யோசிக்க போறோம்னு அதுக்கு முன்னாடியே ஜீசஸ்க்கு தெரியும் நம்ம என்ன யோசிக்க போறோம்னு. அந்த அளவுக்கு நம்ம நல்லா அறிந்த ஆண்டவரை தான் நம்ம சேவிக்கிறோம். நம்ம யோசிக்கலாம், என் அளவுக்கு என் வாழ்க்கையில யாருக்கு மேல அக்கறை இருக்கும், எனக்கு தான் அக்கறை இருக்கும் நீங்க யோசித்தீங்கன்னா, நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஏசப்பாக்கு உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றனன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார். அறிந்தது மட்டும் இல்ல, இயேசுவா நம்ம மேல அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம சேவிக்கிறோம். நம்ம யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஆதாமும் ஏவாளும் பாவம் பண்ண உடனே ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆண்டவர் ஏன் அவங்கள பார்த்து நீ எங்க இருக்கிறாய் ஏன் ஆண்டவர் கேட்கிறாங்க? அதே மாதிரி யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு அவனை பார்த்து, அவன் நீண்ட காலமாய் அப்படியே இருக்கிறான் என்று அறிந்து நீ சுகமாக விரும்புறியா என்று கேட்டாருன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அவர் நீண்ட காலமாய் நோயுற்று ஒருத்தவங்க இருக்காங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை அறிந்து ஏசுவா கேட்கிறாங்க, நீ சுகமாக விரும்புறான்னு. ஏசுவாக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காது அவர் சுகமாக விரும்புறாருன்னு? கண்டிப்பா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் ஆண்டவர் அவங்க கிட்ட போய் அதை கேட்கிறாங்க? ஏன்னா அவங்க பிரச்சனையாவங்க அவங்க ஆண்டவர் கிட்ட கொண்டு வரல. அவர் அங்கேயே இருந்துட்டாரு. அவர் பிரச்சனையிலேயே அவர் அங்கேயே இருந்து, அவர் சோகத்துல அங்கேயே இருந்துட்டாரு. ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க தவிர ஆண்டவர் கிட்ட அவங்க திரும்பிய போல. இன்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, என் துன்பங்களை ஆண்டவர் அறிந்திருக்காங்களா நீங்க யோசித்தீங்கன்னா, ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறாங்க, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறாங்க. ஆனா நீங்க உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் கிட்ட எடுத்துட்டு போறவர்களா இருக்கணும். ஆண்டவர் அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு மாறாதவரா இருக்கிறார். அதே ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தர விரும்புகிறார்கள். ஆனா நம்ம பிரச்சனைகளை ஆண்டவர் கிட்ட எடுத்துட்டு போறது இல்ல. நம்ம சோகத்திலேயே நம்ம உட்கார்ந்துடும். இன்வைட் ஜீசஸ் into your problems. When you invite Jesus into your problems change. சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை நம்ம ப்ராப்ளம்ல இன்வைட் பண்ணியிருப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கஷ்டங்களை போய் சொல்லியிருப்போம், ஆண்டவர்கிட்ட அழுதுருப்போம், ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயங்களை ஒப்பு கொடுத்துருப்போம். ஆனா அந்த மாதிரி சமயத்துல கூட சில நேரங்கள்ல நமக்கு ஆண்டவரோட குரல் கேட்காது, ஆண்டவரோட பதில் நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட சில விஷயங்களை மொத்தமா ஒப்பு கொடுத்துருப்போம். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்காங்களா, ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகாது. உங்களுக்கு அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சினாரியோ இருக்கு, நீங்க ஜீசஸ் கிட்ட ஒரு விஷயத்த சரண்டர் பண்ணிட்டீங்க, அப்ப கூட ஏசப்பாவோட சமூகம் உங்களுக்கு கிட்ட இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அப்போதான் ஏசப்பா நீங்க நினைக்கிறதோட உங்களுக்கு கிட்ட இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணங்க வரும்போது நம்ம மார்க் 4ஆம் அதிகாரம் 35ல இருந்து 41வது வசனத்தை தான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாச்சு சீடர்கள் இயேசுவோட தான் சேர்ந்து அந்த படகுல ஏறி போறாங்க. ஆண்டவர் வேற படகுல வரல. அந்த பிரச்சனை நடக்க போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த படகுல தான் ஆண்டவர் சீடரோட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு கூட நம்ம ஆண்டவர் படுத்து நல்லா தூங்கிடுறாங்க.
சீடர்கள் எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மத்தியிலும் ஏசப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம தூங்கிட்டு இருந்த ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாதா? அங்க அலைகள் அடிச்சிட்டு இருக்கு, படகுல தண்ணி வருது, சீடர்கள் வந்து பயந்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்தா கூட நம்ம ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஏன் நம்ம ஆண்டவர் உடனே எழும்பல? ஏன்னா ஆண்டவர் அவங்க கிட்ட இருந்து விசுவாசத்தை எதிர்பார்க்கறாங்க. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அமைதி இருக்கா? ஆண்டவர் வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அறிந்துதான் இருக்காங்க. ஆனா நம்ம விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஏசப்பா எழுப்பி ஒரே வார்த்தை ஃபீமூன்னு சொன்ன உடனே அந்த விண்ட்ஸ் அந்த வேவ்ஸ் அப்படியே அமைதியாயிடுச்சு. ஆண்டவர் ஒரு வார்த்தை போதும். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் அமைதியாக்குதான் ஆண்டவரோட ஒரு வார்த்தை போதும். ஆனா அப்படி அந்த ஆண்டவர் நம்ம அந்த வார்த்தையை சொல்லாம இருந்தா ஆண்டவர் உங்ககிட்ட உங்க விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஏசப்பா எழுப்பி அதை சொல்லி அந்த விண்ட்ஸ் அந்த வேவ்ஸ் ஸ்டில் ஆன உடனே ஆண்டவர் அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்க விசுவாசம் எங்கன்னு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ துன்பம் இருக்கா, கஷ்டம் இருக்கா, இல்லைன்னா ஏதாச்சும் அன்ஆன்சர்ட் பிரேயர்ஸ் இருக்கா? ஏசப்பா கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஏசப்பா உங்ககிட்ட உங்க விசுவாசத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆண்டவர் சரியான நேரத்துல அதை சேர்ந்து முடிப்பாங்க. எப்படி ஒரு பழம் நம்ம மரத்துல இருந்து அந்த பழுக்கிறதுக்கு மேலே பிரிச்சா அது காயா இருக்குமோ, அது கசக்குமோ, அதே மாதிரி அது பழுத்ததுக்கு அப்புறம் தான் அது இனிக்கும். சரியான நேரத்துல ஆண்டவர் நம்ம பிரச்சனைகளை அமைதியாக்குவார். சரியான நேரத்துல ஆண்டவர் உங்க ஆசீர்வாதங்களை கொண்டு வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களே அதை போய் பறிக்க ட்ரை பண்ணீங்கன்னா அது கடைசியா உங்க வாழ்க்கையில கசப்பா தான் முடியும். ஆண்டவரோட நேரத்தை நம்பி இருங்க. ஆண்டவர் சரியான நேரத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு நன்மைகள் எடுத்துட்டு வர ஆண்டவரா நம்ம சேவிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம லைஃப்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எப்பவுமே நம்ம பிரசன்ட் ஒரு ஹியூமன்ஸா நம்ம பிரசன்ட் ட்ரபிள்ஸ்ல தான் நம்ம ரொம்ப அப்சஸ்டா இருக்கோம். இன்னைக்கு எனக்கு இந்த துன்பம் இருக்கே, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கே, எனக்கு இந்த வருத்தம் இருக்கே, நம்ம இன்னைக்கு பிரசன்ட்டை தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்க தவிர ஃபியூச்சரை நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம வெறும் மனுஷங்க தான். ஆனா நம்ம வாழ்க்கையில தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவர் ஆண்டவர். அதனால நம்ம ஆண்டவரை என்னைக்கு நீங்க உங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போய் கொடுக்குறீங்களோ ஜீசஸ் கிட்ட, ஏசப்பா இதான் என்னோட கஷ்டங்கள், நம்ம எப்போ ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ அது ஆண்டவர் அவரோட பிரச்சனையே எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம சேவிக்கிறோம். ஸோ நீங்க என்னைக்கு உங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண கொடுத்துடுறீங்களோ, இல்லை என்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை இனிமேல் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே நீங்க எப்போ சொல்றீங்களோ உங்க வழிகளை ஏசப்பா வழி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஆசைப்படுற மாதிரி ஏசப்பா நம்மளை வழி நடத்தணும் நம்ம ஆசைப்படுறோம். இப்போ ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கை நீங்க கொடுத்துட்டீங்களா? ஆனா ஆண்டவர் வழி நடத்துறது உங்களுக்கு புரியல. ஏசப்பா நீங்க எந்த பாதையில கொண்டு போறீங்க, நான் என்னவோ ஆசைப்பட்டு நீங்க எனக்கு எதுவோ பண்றீங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வழி புரியல நீங்க நினைக்கிறீங்களா? அது சரியான விஷயம் தான். உங்களுக்கு ஆண்டவரோட வழிகள் புரியாது. நம்ம நீதிமொழிகள் 20:24 யாராச்சும் வாசிங்க. நீதிமொழிகள் 20:24. பைபிள்லே கேக்குதுங்க. அதாச்சும் மனுஷனின் நடைகள் கர்த்தரால் நிலைநிறுத்தப்படுகின்றன. அப்படி இருக்க மனுஷன் தன் வழியை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? பைபிள்லே கேக்குறாங்க. மனுஷன் நம்ம வழி நம்ம எங்க போறோம்னு எப்போ நம்ம ஆண்டவர் நம்ம வழி நடத்த ஆரம்பிக்கிறாங்களோ ஆண்டவர் நம்மளை கூட்டி போற வழி நம்மளுக்கு புரியாது. எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? இங்கிலீஷ்ல கரெக்டா சொல்லிருக்காங்க. So why try to understand everything along the way? ஏன் ட்ரை பண்றீங்க? உங்களுக்கு புரியலையா? புரியாதது சரிதான். ஏன்னா ஏசாயா 55:8 பார்க்கிறோம், என் சிந்தனைகள் உங்கள் சிந்தனைகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசப்போட வழி நம்ம வழியோட எவ்வளவோ மேன்மையானவை. அது நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு புரியாது, எனக்கு புரியாது, உங்களுக்கு புரியாது. ஆனா ஆண்டவர் நல்லவர் நம்ம நம்புறோம். ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு போற இடம் நல்ல இடமா இருக்கும் நம்ம நம்புறோம். ஏன்னா ஏசப்போட எண்ணங்க வந்து நம்ம வந்து பிரசன்ட்டை மட்டும் தான் யோசிக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம முழு வாழ்க்கையை பார்த்து யோசிக்கிறாரு. உங்களோட உங்க மேல அதிகமா அக்கறை உள்ளவங்க உலகத்திலேயே ஆண்டவர் மட்டும்தான். அதனால நம்ம ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் புரிய ட்ரை பண்ணக்கூடாது. எனக்கு இது புரியல, எனக்கு அது புரியல, எங்க ஏசப்பா கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவரோட வழிகள் உங்களுக்கு புரியாது, அன்னைக்கு நேரம் புரியாது. ஏன்னா ஆண்டவரோட வழிகள் நம்ம வழிகளோட எவ்வளவோ மேன்மையானவை. as the heavens are higher than the earth, அதான் பைபிள்ல போட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுக்கும் ஜீசஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஆண்டவரை நம்பி நம்ம ஆண்டவரோட விசுவாசத்துல நம்ம நடப்போம். இப்போ உங்க வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கும், சில துன்பங்கள் இருக்கும். இது இல்லாம என் வாழ்க்கை ஸ்மூதா போயிருக்கலாமே, என் வாழ்க்கையில ஏன் எனக்கு இது நடந்துச்சு, ஏன் ஜீசஸ் இதை அலோவ் பண்ணாங்க, ஏன் என் லைஃப்ல மட்டும் எனக்கு இப்படி நடக்குது, நீங்க அந்த மாதிரி உங்க மனசுல உங்களுக்கு அந்த கசப்பு இருந்துச்சுன்னா எப்பொழுதும் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராச்சும் நீதிமொழிகள் 14:4 எடுத்து வாசிக்கிறீங்களா? இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச வெர்சஸ் இந்த பைபிள். எருதுகள் இல்லாத இடத்தில் கோட்டகம் சுத்தமாக இருக்கும். எருதுகள் ஆக்சன் அது இல்லாத இடத்துல அந்த மேஞ்ச் அந்த ஸ்டேபிள் கிளீனா தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனை இல்லாம நல்லதா இருந்திருப்பீங்க, சந்தோஷமா தான் இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு மிருக அறுவடைக்காக, ஒரு மிகுந்த அறுவடைக்காக அந்த எருது தேவை, அந்த ஆக்சன் வேணும் டு ஹேவ் a large harvest. உங்க வாழ்க்கையில இந்த துன்பங்க கஷ்டங்கள் எல்லாமே நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில
ஏதோ பெரிய அறுவடை வரப்போகுது. அதுக்காக தான் அந்த துன்பம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுது. எப்படி வந்து அந்த ஆக்சிஜனோட ஸ்ட்ரென்த், அந்த எருதோட பலன் எப்படி தேவையோ ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கு, அதே மாதிரி உங்களோட துன்பங்க, உங்க கஷ்டம், உங்க பிரச்சனையில ஆண்டவர் உங்க கேரக்டர் பில்ட் பண்றாங்க, உங்க ஸ்ட்ரென்த் பில்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு வரப்போகுது. அதனால தான் இந்த கஷ்டத்தை ஆண்டவர் அலோவ் பண்ணிருக்காங்க உங்க லைஃப்ல. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது துன்பம் கஷ்டம் இருக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த எருது இல்லாம அந்த கோட்டுக்கும் சுத்தமா இருக்கலாம், ஆனா ஒரு அதிகமான ஒரு வளர்ச்சிக்கு அந்த எருது முக்கியமா இருக்கு. ஸோ உங்க லைஃப்லயும் என் லைஃப்லயும் அதே தான் சினாரியோ. நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் ஆண்டவர் நம்மள ஏதோ ஒரு பெரிய இடத்துக்காக நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க நம்மள. ஆனா சில நேரம் நம்ம இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் துன்பத்தை நம்மளுக்கு தரதில்லை, நம்மளே துன்பத்தை எடுத்துட்டு வந்துக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு அந்த எருதை தரதில்லை, நம்மளே ஆண்டவரோட பேச்சை கேட்காம அந்த எருதை நம்ம வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறோம். சில நேரங்களில் நம்ம முட்டாள்தனத்திலே நம்ம வந்து பாவங்கள்ல நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயம் செய்யக்கூடாது, இந்த விஷயம் செய்யணும், இப்படிதான் முடியும், ஆண்டவருக்கு இந்த விஷயம் பிரியம் இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சே நம்ம என்ன பண்றோம், சில விஷயங்களை செய்யறோம், அது நமக்கு துன்பமா வந்து முடியுது. அதுவும் நம்ம பாக்குறோம். Proverbs 19:3ல people ruin their lives by their own foolishness and then are angry at the Lord ன்னு போட்டிருக்கு. நீதிமொழிகள் 19:3ல மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். பாருங்க, நம்மளே நம்ம முட்டாள்தனத்தினால நம்ம வாழ்க்கையை கெட்டுட்டு அதை தாறுமாற ஆக்கிட்டு அப்புறம் ஆண்டவர் மேல கோவப்பட வேண்டியது. நீங்க எப்படி இதை லைஃப்ல அலோவ் பண்ணீங்க, ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுட்டு நம்ம நடந்திருந்தோம்னா அது நமக்கு வந்திருக்காது அந்த பிரச்சனை. நம்மளே பிரச்சனையை வர வச்சு அதை நம்மளே தூக்கி போட்டு ஆண்டவர் மேல நம்ம பிளேம் பண்றவர்களா நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்துவர்களாக இயேசு சாமியை நம்ம எப்போ நம்ம பாவம் பண்றோமோ, ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது செய்யறோம்னா திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே இந்த துன்பம் என்னால நானே எடுத்துட்டு வந்தது உங்க பேச்சை கேட்காம, ஆனா என் பாவத்தை நீங்க மன்னிச்சு இந்த துன்பத்தை எனக்கு இன்பமா மாத்துங்க ஆண்டவர் கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அதை மாத்த வல்லவரா இருக்கிறார். நம்மளுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க ரோமன்ஸ் 8:28ல, தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவா நடக்கும் நம்ம பைபிள்ல பாக்குறோம். இது உலகத்துல இருக்கவங்களுக்கான ப்ராமிஸ் இல்ல. யாரெல்லாம் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமோ, இயேசு சாமியை யாரெல்லாம் நேசிக்கிறோமோ, நம்ம தவறுகள், நம்ம பாவங்கள், நம்ம கஷ்டங்களை கூட ஆண்டவர் நம்ம நல்லதா மாத்தக்கூடிய ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம். நான் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கேக் கூட வேணாம், அன்னைக்கு ஈஸ்டர் காலையில எவ்வளவு நல்ல ப்ரௌனி சாப்பிட்டோம். அந்த ப்ரௌனி பண்றதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ்லாம் தேவை, பால் வேணும், முட்டை வேணும், மைதா வேணும், கோகோ பவுடர் வேணும், சாக்லேட் வேணும், இதெல்லாம் வச்சுதான் நம்ம அந்த ப்ரௌனி பண்ண முடியும். இப்போ நான் வெறும் மைதா மட்டும் உங்ககிட்ட தந்து சாப்பிட சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. பச்சை முட்டை உங்களுக்கு தந்து சாப்பிட சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஆனா அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ப்ரௌனியா எடுத்துட்டு வரும்போது நம்ம ருசி சாப்பிடுறோம்ல, அதே மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற தப்புங்க, கஷ்டங்க, இல்லைன்னா துன்பம் உங்க வாழ்க்கையில எல்லாமே அந்த பச்சை முட்டை மைதா மாதிரி இருக்கும். தனியா அதை சாப்பிடும்போது அது உங்களுக்கு கசப்பா இருக்கும், உங்க வாயில அது உங்களுக்கு துப்புணும் கூட தோணும். ஆனா அந்த மாதிரி உங்க கஷ்டங்களையும் கசப்பையும் கூட ஆண்டவர் கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா ஆண்டவர் அவர் நன்மை அதுல எடுத்து உங்களுக்கு அது ருசியானதா மாத்தி தருவாங்க. வெறும் முட்டை மைதெல்லாம் சேர்த்து ஒரு ப்ரௌனியா மாறும் போது, நம்ம மனுஷங்க அதை மாற்றும் போது உங்க துன்பங்களும் என் கஷ்டங்களும் ஆண்டவர் கிட்ட கூட்டி எடுத்துட்டு போனா இயேசுவோட நன்மையால அது நம்மளுக்கு ருசியா மாத்தி தர மாட்டாங்களா? கண்டிப்பா இயேசுவ ருசியா மாத்தி தருவாங்க. அதனால ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்க அவங்க கிட்ட போய் உங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் சொல்லுங்க. என் லைஃப்ல நான் எப்பவுமே எனக்கு அதுதான் தோணும். அதாச்சும் என் லைஃப்ல எப்பயாச்சும் எனக்கு ரொம்ப கஷ்டமா அப்செட்டா இருந்துச்சுன்னா நான் என்ன யோசிப்பேன்னா, வெறும் ஒரு சேவல் கூவுறது தெரிஞ்ச ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில என்ன நடக்குது தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு வார்த்தை போதும். ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசமா இருக்கணும். அதை மட்டும் தான் இயேசுவை எதிர்பார்க்கறாங்க. இப்போ அது மட்டும் தான் நம்ம இயேசுவை எதிர்பார்க்கறாங்க. நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட விசுவாசத்தை மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, நம்மளோட அன்பு. நம்ம மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனத்துல பாக்குறோம். இயேசு அவனுக்கு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தாலும், உன் முழு ஆத்மாவாலும், உன் முழு பலத்தாலும் நேசிக்க வேண்டும்னு. ஆக்சுவலா ஏசப்பா மாதிரி ஒரு அழகான தேவனை நேசிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? லைக் அது உலகத்துல இருக்க எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கலாம். ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையா கொடுத்துருக்காங்க. ஏசப்பா எவ்வளோ ஒரு அழகான தேவன், நம்மளுக்காக வானத்தும் பூமியும் மட்டும் படித்தது இல்லாம, நம்மளை நேசிச்சது மட்டும் இல்லாம, நம்மளுக்காக சிறுவர் அறையப்பட்டு உயிர் தெழுந்து நம்ம கூடயே வாழ்ற ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு கட்டளையா கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஒரு கட்டளை மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம உணரணும். அது நம்ம ஆண்டவர்கிட்ட உள்ள நன்றி உள்ளவர்களா இருக்கணும். எப்பொழுதுமே ஏசப்பா நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். 1 யோவான் 4:19ல நாம் அவரை நேசிக்கிறோம் ஏனெனில் அவர் நம்மை முதலில் நேசித்தார். We love him because he first loved us. அது கூட ஜீசஸ் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கல, நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வந்து நேசிங்கன்னு இல்ல. ஆண்டவரை நம்ம ஃபர்ஸ்ட் ஜீசஸ் took the first step. இயேசுவை முதல்ல நம்ம நேசிச்சிருக்காங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட நம்ம அன்பை திருப்பி தான் கேட்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான தேவனை நம்ம சேவிக்கிறோம். அதுதான் நம்ம ஆண்டவருக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளெஸிங். அதான் என் லைஃப்ல யாராச்சும் கிட்ட உனக்கு இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா அது நான் இயேசு சாமியோட இருக்க ரிலேஷன்ஷிப்
நினைச்சேன்னா அது என்னவா இருக்குன்னா, prioritize your relationship with the Lord Jesus Christ. எல்லா உறவுகளை காட்டிலும் ஆண்டவரோட உங்களுக்கு இருக்கிற உறவை முதன்மைப்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய அழகான உறவுகளை கொடுத்துருக்காங்க. அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே ஈஸ்வரன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எல்லா உறவுகளை காட்டிலும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போற உறவு, இந்த 26 வயசுல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போற உறவு உங்க இயேசு சாமியோட உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எப்பவுமே பைபிள் வாசிங்க, ஆண்டவர் கிட்ட நெருக்கமா இருங்க, ஆண்டவர் அன்பை தேடி போங்க. ஆண்டவரோட அன்பை இந்த உலகத்துக்கிட்ட தேடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்போ போய் ஐபாகோல போய் நின்றுட்டு எனக்கு SS ஹைதராபாத் பிரியாணி தாங்கன்னு சொன்னா கிடைக்குமா? கிடைக்காது. SS ஹைதராபாத் பிரியாணி கிட்ட போய் எனக்கு KFC தாங்கன்னு சொன்னா கிடைக்குமா? கிடைக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு அறிவே இல்லை, இங்க வந்து விற்காத ஒரு பொருளை கேட்குன்னு தானே நினைப்பாங்க. அதே மாதிரிதான் உலகத்துக்கிட்ட போய் நீங்க ஆண்டவர் அன்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க காலையில ராத்திரி பகல் வருஷ கணக்கு நின்றாலும் உங்களுக்கு அந்த அன்பு கிடைக்காது. ஏன்னா இயேசுவோட அன்பு இயேசுபாட்டு மட்டும் தான் வரும். ஆண்டோட அன்புக்குன்னு தனியான வார்த்தையே இருக்கு கிரேக்க மொழியில, அகாப்பே. அந்த அகாப்பே அன்பை நீங்க மனுஷங்க கிட்ட தேடினீங்கன்னா எத்தனை வருஷம் நீங்க தேடி போனாலும் நீங்க வெறும் சோர்ந்து தான் போவீங்க தவிர அது உங்களுக்கு உங்க சோலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, உங்க ஹார்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அது கிடைக்காது. ஏன்னா மனுஷங்களால அந்த அன்பு உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால யார்கிட்ட எதை கேட்கணும் நம்மளுக்கு தெரியும். ஏசு சாமியோட அன்பு ஏசு சாமி கிட்ட இருந்து மட்டும் தான் நம்மளுக்கு வரும். நம்ம ஆண்டோட அன்பை மற்றவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், ஆனா அது நம்ம மற்றவங்க வந்து ஆண்டவர் மாதிரி இருப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது அது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். ஸோ அது வேணும் நம்மளுக்கு. நான் வந்து என்னோட லைஃப்ல நான் என்ன சொல்றேன்னா, அதாச்சும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து என் ஸ்கூல் பெஸ்டீஸ் இருக்காங்க, காலேஜ் வந்து காலேஜ் பெஸ்டீஸ், பிஜி பண்ணும்போது பிஜி பெஸ்டீஸ், இந்த மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வரைக்கும் கூட நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மீட் பண்ண பார்க்குறோம், அந்த பாசம்லாம் இருக்கு. ஆனால் சில பேருக்கு கல்யாணம் ஆகி போயிடுது, சில பேர் ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எப்பவுமே உங்களோட வரப்போகுது ஏசு சாமி மட்டும்தான். அதனால என்னைக்குமே உங்களை அபேண்டன் பண்ணாமல் இருக்க போகிறது ஏசுப்பா மட்டும்தான். நீங்கள் சொல்ல முடியுமா 100% இவங்க என் லைஃப்பை விட்டு ஒரு மனுஷனை பார்த்து இவங்க என் லைஃப்பை விட்டு போகாமல் இருப்பாங்கன்னு 100% யாராச்சும் நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? யாரை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷங்க சூழ்நிலை மாறும்போது எப்படி மாறுவாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு பேதுரு நான் 100% பிலீவ் பண்றேன், அவர் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சிருப்பாங்க. அவர் ஆண்டவர் உண்மையா மறுதளிக்க மாட்டாருன்னா 100% நம்பியிருப்பாரு. ஆனா சூழ்நிலை மாறினோன்னு அவரும் மாறிட்டாரு. இது வந்து நம்ம வெறும் மனுஷங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எதிரில் இருக்கிறவங்களும் வெறும் மனுஷங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம ஹோப்பு கான்ஃபிடன்ஸ்லாம் இன்னொரு மனுஷன் மேல போட்டோம்னா அது நம்மளுக்கு கடைசியா நம்ம ஹார்ட் அதை டிஸ்ட்ராய் தான் பண்ணோம் தவிர அது நமக்கு சந்தோஷத்தை எடுத்துட்டு வராது. ஆனா நம்ம 100% நம்பிக்கை வைக்கலாம், ஏசுவை நம்ம வாழ்க்கையை விட்டு போக மாட்டாங்க. ஏன் ஏசு சாமி என்னை கைவிட மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம ஒரே ஒருத்தவங்க மேலதான் 100% நம்பிக்கை வைக்க முடியும், அது நம்ம ஏசுப்பா தான். அதனால இங்க இருக்க யூத் கிட்ட நான் ஸ்பெஷலா என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்க ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். ஏன்னா நான் வந்து ஏசுப்பா என் லைஃப்ல வரும்போது நான் 13 வயசு, அப்பதான் இப்போ வரைக்கும் என் ஆண்டவர் தான் என்னை சுமக்கிறாங்க. என் ஆண்டவர் நேசிக்கிற மாதிரி வேற யாருமே நேசிக்கிறது இல்லை. அந்த அன்பு வந்து ஒரு தனியான அன்பு. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்த ஜாய் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ புட் யுவர் கான்ஃபிடன்ஸ் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை எவ்வளவு வலிமையானது நம்ம பார்த்தோம். ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா அலைகள்லாம் அடங்கிடுது. ஆண்டவர் வார்த்தை சொன்னா லாசரஸ் உயிரோட எழுப்பி வந்துடுறாரு. அந்த மாதிரி வலிமையான வார்த்தையோட ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஏசாயா 43:4 சொல்றாங்க, You are precious to me, you are honored and I love you. அது யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன். நம்ம ஆண்டவர் நம்மள நேசித்தேன்னு சொல்றாங்க. கடலை பார்த்து அமைதியாருன்னு சொல்ற ஆண்டவர், லாசரஸை உயிர் தெழுந்துன்னு சொல்ற ஆண்டவர், அதே வார்த்தையால அதே வலிமையான வார்த்தையால உங்களையும் என்னை பார்த்து நான் உன்னை நேசித்தேன்னு சொல்றாங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு இல்லை. மனுஷங்க வெறுமா பாத்தியில பேசிட்டு போயிடலாம் நான் உங்களை நேசித்தேன்னு, அவங்க ஆக்ஷன்ஸ் வந்து அது பேக் பண்ணாது, அவங்க செயல் வந்து அது காமிக்காது. ஆனா ஆண்டவர் வார்த்தை மட்டும் இல்லை, நான் உன்னை நேசித்தேன்னு சொன்னது மட்டும் இல்லை, நம்மளுக்காக சிறுவேர் அறையப்பட்டாங்க, நம்மளுக்காக உயிர் திறந்திருக்காங்க. எப்பவுமே நம்ம ஆண்டவரோட வார்த்தை மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவரோட செயலும் நம்மளை நேசிக்குது, நம்மளுக்கு காமிக்குது. ஸோ எப்பவுமே ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில முதன்மைப்படுத்துறவர்களா நம்ம இருக்கணும். எங்க தாத்தாவை வந்து நாங்க பார்க்கும்போது எப்பவுமே எங்க வீட்டுல எல்லாருமே இது சாட்சியா சொல்லுவாங்க. எங்க தாத்தாவோட கடைசி மூச்சு வரைக்கும் ஏசுவ எங்க தாத்தாவை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம ஆண்டவர் எங்க தாத்தாவை பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து இப்போ எனக்கு தான் அது என் தாத்தா. இங்க நிறைய பேருக்கு அவங்க ஐயான்னு தெரியும், எங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பாவா இருந்திருக்காங்க. ஆனா ஏசுப்பாக்கு அவங்க சின்ன பையன் தானே. ஏசுப்பா கண்ணுக்கு எங்க கண்ணுக்கு அவங்க வந்து 86 இயர்ஸா தெரியும். ஆனா ஏசுப்பா கண்ணுக்கு அவங்க இன்னும் குழந்தையா தான் தெரிஞ்சிருப்பாங்க.
பார்த்துக்கிட்டாங்களோ அதே ஏசப்பா உங்களையும் என்னையும் பார்த்துப்பாங்க. யாராச்சும் ஏசாயா 46:4 வாசிக்கிறீங்களா? உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து நம்ம பார்த்து சொல்றாங்க, உங்கள் நடைமுடி வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன். இது இங்கிலீஷ்ல அழகா எழுதிருக்கோம். until your hair is white with age. உங்க தலையில இருக்க எல்லா முடியும் நரைமுடி ஆகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை ஏந்துவாங்க, சுமப்பாங்க, தப்பு வைப்பாங்க. இந்த மாதிரி ஏந்துவாங்க, சுமப்பாங்க, தப்பு வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான ஆண்டவர் தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, எந்த உலகத்துல எந்த மனுஷன் நம்மளை பார்த்து அதை சொல்ல மாட்டாங்க. அதாச்சும் until your hair turns white நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து அதை சொல்றாங்க. ஸோ என்னைக்கும் நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாங்க, அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்மளை யார் அபேண்டன் பண்றாங்களோ இல்லையோ, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்ம நேசிப்பாங்க, ஏந்துவாங்க, தப்பு வைப்பாங்க, அந்த நம்பிக்கையில நம்ம இருக்கணும். எங்க தாத்தா இறந்துட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சிமெட்ரி நிறைய போற பழக்கம் எங்களுக்கு வந்திருக்கு. அங்க சிமெட்ரி போயிட்ட போது எனக்கு புரிய ஆரம்பிச்சு, அதாச்சும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனா நம்ம எங்க போய் சேர போறோம் நம்மளுக்கு தெரியும். நம்ம இயேசு சாமி கையில தான் போய் சேர போறோம். இப்போ இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு அவங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம எப்படி ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுக்கும் போது நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் தெரியுமோ, இல்லைன்னா பிளேன் டிக்கெட் எடுக்கும் போது நமக்கு தெரியும் நம்ம இங்கதான் அரைவ் பண்ண போறோம், இதான் நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்டோ. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்ட் ஜீசஸ் தானே. நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம வழி எப்படி நம்ம ஒரு ட்ரிப்புக்கு இந்த பேக் எல்லாம் பேக் பண்ணி அந்த ட்ரிப்புக்கு கரெக்டா நம்ம இந்த ஜேர்னிக்கு போறோமோ, அதே மாதிரி நம்ம இயேசு சாமியை நம்ம ஜேர்னிக்கு போறதுதான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குது. ஸோ இந்த வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே நம்ம ஐஸை ஜீசஸ் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் நம்ம வாழ்க்கை, ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கை, ஆண்டவரை நோக்கி நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஆண்டவரோடய நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதனால எப்பவுமே ஆண்டவர் பிரியமான செயல்களா இல்ல ஆண்டவருக்குள்ளேயே நம்ம நடந்து போகும்போது நமக்கு லைஃப் ஸ்மூதா போகும். ஒருவேளை நம்ம வேற படி எடுத்து ஷார்ட்கட்ல நான் போறேன்னு போய் அடி வாங்கி மிதி வாங்கி திருப்பியும் வர்றதுக்கு ஆண்டவர் வழியிலே நம்ம போகிறவங்களா, நம்ம ஆண்டவர் மேல நம்ம ஐஸை ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர் வழியிலே போறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம மத்தேயு 28:18 பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார் அப்படின்னு அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம யாரை வர்ஷிப் பண்றோம் நம்மளுக்கு தெரியும். வானத்தையும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரமும் உள்ள இயேசுபாவை தான் நம்ம வர்ஷிப் பண்றோம். அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த ஆண்டவர் தான் நம்மளை அறிந்திருக்கிறார். உலகத்துல எல்லா அதிகாரமும் இயேசுபா கிட்ட இருக்கு. அந்த இயேசுபா நம்மளை பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன் மேல அக்கறை உள்ளவங்களா இருக்காங்கன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க. ஸோ என்னைக்கும் மறக்காதீங்க, இயேசுபா முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ராசலசு உயிரோட எடுத்த ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், எல்லா அதிகாரமும் இயேசு சாமி கிட்ட இருக்கு. ஒரு வார்த்தை போதும் ஜீசஸோட மவுத்ல இருந்து நம்ம லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணிடும். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிற ஒரே விஷயம் என்ன? விசுவாசம் மட்டும்தான். ஸோ உங்க வாழ்க்கையில என்ன துன்பம், என்ன கஷ்டம், என்ன வந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பானால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை போதும் நம்ம வாழ்க்கையை தலைக்கீழ மாற்றி போடும். ஆனா நம்ம ஆண்டவரை நம்ம நேசிக்கிறவர்களா இருக்கணும், ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஏசப்பா கிட்ட எப்பவுமே ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார், ஆண்டவர்கிட்ட நம்ம பிரச்சனைகளை கொண்டு போறவர்களா இருக்கணும். ஆண்டவர் நம்ம மேல நம்ம காட்டுற அக்கறையோட அதிகமா அக்கறை காமிக்கிறவங்களா இருக்காங்கன்னு நம்ம நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஆண்டவர் தான் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.